இன்றைக்கி நாம் கேரளா ஸ்டைலில் மலபார் சிக்கன் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மலபார் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அதோட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அரை மூடிக்கும் கொஞ்சம் அதிகமான திருவின தேங்காய், அதோட 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை சேர்த்து தாளிச்சுக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். 1 வெங்காயம் போதும். 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1 வெங்காயம் போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இப்போ அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுமே இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய். தக்காளி வேகிறதுக்காக இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி இந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும்னா மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இன்னும் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இப்படியே சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். ஒன்றுலேருந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ அதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை கொதித்து வந்ததுமே இறக்கிற வேண்டியது தான். கேரளா ஸ்டைலில் மலபார் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பானுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.